பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். வீட்டுக்கு வந்த ராதிகா கமலா கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட கமலாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. இந்த ஈஸ்வரி அம்மாவும் பாக்கியாவும் சேர்ந்துக்கிட்டு வேணும்னே தான் இப்படி செஞ்சுருக்காங்க. அதை எப்படி மாப்பிள்ள பாக்கியாவோட வீட்டுக்கு போக முடியும், என்ன ஏதுன்னு நானே போய் கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு பாக்கியாவோட வீட்டுக்கு ரொம்ப கோவமாக கிளம்பி போகிறாங்க கமலா. ஏற்கனவே கோபி வந்தது கொஞ்சம் கூட பிடிக்காம இங்கே ஜெனி, செல்வி, பாக்கியான்னு எல்லாரும் வெளியில் நின்று பேசிட்டு இருக்கும்போது கமலா அங்கே வந்துட்டு பாக்கியா கிட்ட கேட்குறாங்க, என்ன பாக்கியா இதெல்லாம் நீங்கள் செய்கிறதெல்லாம் உங்களுக்கே சரின்னு படுதா என்ன? நீ வேண்டான்னு சொல்லிட்டு இந்த குடும்பமே வேண்டான்னு சொல்லி உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு இங்கே ராதிகாவை கல்யாணம் பண்ணிட்டு எங்கள் கூட சந்தோஷமாக இருந்த மாப்பிள்ளையோட மனசை மாற்றி உங்கள் வீட்டுக்கு மறுபடியும் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களே, உங்களெல்லாம் என்னென்னு சொல்கிறது? எத்தனை முறை கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நீங்களாம் திருந்தவே மாட்டீங்க போலையே. முதல்ல மாப்பிள்ளைய என் கூடயே அனுப்பி வைங்க. ராதிகா அங்கே அழுதுட்டு இருக்கணும், நீங்கள் எல்லாரும் ஒத்துமையாக இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணுமா? இதுக்காக தான் திட்டம் போட்டு மாப்பிள்ளை பக்கத்துல இருந்தே கவனிக்கிற மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு மாப்பிள்ளையோட மனசை மாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டிங்களா பாக்கியா அப்படின்னு பாக்கியாவை கேள்வி கேட்ட உடனே பாக்கியா சொல்கிறாங்க, போதும் நிறுத்துங்க. உங்கள் பொண்ணுக்கு இப்போ தான் சொல்லி புரிய வைக்க நினச்சேன், அவங்களும் என்ன புரிஞ்சிக்கல. எந்த கேள்வி கேட்கணுன்னாலும் எங்கள் அத்தையை வர சொல்கிறேன், அவங்கக்கிட்ட கேளுங்க. ஏன்னா உங்கள் மாப்பிள்ளை என் வீட்டுக்கு வந்தது எனக்கே பிடிக்கல. நானே இந்த வீட்டுக்கு கோபி வரக்கூடாதுன்னு எவ்வளவோ ஈஸ்வரியத்தைக்கிட்ட எடுத்து சொன்னேன். இப்படி ஒரு முடிவெடுத்தது இங்கே ராதிகாவோட மாமியார் தான். எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எது வேணும்னாலும் ஈஸ்வரியத்தைக்கிட்ட போய் பேசிக்கோங்க. உங்கள் மாப்பிள்ளையே மனசு மாறி தான் என் வீட்டுக்கு வந்திருக்காரு. நான் என்ன அவரை வேணும்னு சொல்லி கூப்பிட்டுட்டா வந்தேன்? எதுனாலும் சரி உங்கள் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போங்க, இல்லை இங்கே ஈஸ்வரியத்தைக்கிட்ட இதை பற்றி பேசிக்கோங்க, என்கிட்ட இதை பற்றி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இங்கே பாக்கியா. மதர்ஸ் லவ் லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனே கமலாவும், எனக்கு என்ன ஈஸ்வரி அம்மாவை பார்த்தா பயமா என்ன? அவங்க செஞ்சது தப்புன்னு புரிய வச்சு இங்கே கோபி மாப்பிள்ளைய கூப்பிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தம் போட்டுட்ருக்காங்க. உடனே செல்வி போய் சொல்கிறாங்க, அம்மா இங்கே பாருங்கள், நீங்கள் செஞ்ச இந்த வேலையால் கோபி சாரை தேடி ராதிகாவோட அம்மா வந்திருக்காங்க. ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாக்கியா அக்கா கிட்ட கேள்வி கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் தானம்மா கோபி சாரை கூட்டிகிட்டு வந்தீங்க, போய் பேசுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரியும், எனக்கு தெரியும் இதெல்லாம் ராதிகா செய்கிறது தான், இங்கே கோபியை எப்படியாவது அவள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலான்னு பார்க்குறாளா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வெளியில் வராங்க. கமலா ரொம்ப கோவமாக பாக்கியாவை திட்டிக்கிட்டே இருக்கும்போது பாக்கியா ரொம்ப பொறுமையாக இருக்காங்க. என்ன செய்கிறது, எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஈஸ்வரியத்தையும் இந்த கோபியும் தான் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அங்கே இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க, என்ன கமலா சத்தம் உள்ள வரைக்கும் கேட்குது, உன்னை யார் இங்கே உள்ளே விட்டது, உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு இந்த வீட்டுக்கு வந்திருக்க? ஏன் என் குடும்பத்தை பிரித்து நீங்கள் சந்தோஷமாக இருந்தது போதாதுன்னு மறுபடியும் என் பையனை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கியா அப்படின்னு கேட்க, ஏங்க என்னங்க சும்மா உங்கள் பையனை சொல்கிறீங்க, ஏதோ என் பையனே கிடையாது எவ்வளோ அவமானப்படுத்துறீங்க கோபி மாப்பிள்ளைய. அப்பெல்லாம் தெரியலையா இவர் உங்க பையனுட்டு? உங்க மருமக பாக்கியாவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினீங்க. ஏன் உங்க வீட்டுக்காரருக்கு கோபி மாப்பிள்ளைய சடங்கை கூட செய்ய விடாம அவமானப்படுத்தி தானங்க வெளியில அனுப்புனீங்க. உங்க உங்க பையனை கல்யாணம் பண்ணதுக்காக ராதிகாவும் எத்தனை முறை இந்த வீட்டில் அவமானப்பட்டு நின்றுருக்கா. அவங்க ரெண்டு பேரையும் சந்தோஷமா வாழ விடணும்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட தோணாதான் என்ன? இந்த பாக்கியாவை பிடிக்கலன்னு சொல்லி ராதிகாவை கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை என் வீட்டில் இருக்காம இங்க இருந்தா அப்புறம் எனக்கு கோவம் வராதாங்க? என் பொண்ணுக்காக நான் இதை கூட பேசக்கூடாதா? முதல்ல மாப்பிள்ளையை என் கூட அனுப்புங்க, நாங்கள் பக்கத்துல இருந்து நல்லா பார்த்துக்குறோங்க. எல்லா உரிமையும் ராதிகாவுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு நீங்கள் ஏங்க இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க? எப்போ பார்த்தாலும் ராதிகாவோட வாழ்க்கையில் பிரச்சனை வருதுன்னா அதுக்கு காரணமே ஈஸ்வரியம்மா நீங்கள் தான் அப்படின்னு கமலா ரொம்ப கோபமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஜெனி சொல்கிறாங்க, பாட்டி இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்கள்? பாக்கியா ஆண்டி எதுக்காக கோபி அங்கிளை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வேண்டான்னு சொன்னாங்கன்னுட்டு. பாருங்கள், இங்கே வீடு தேடி ராதிகாவோட அம்மா கேள்வி கேட்குறாங்க, பதில் சொல்ல முடியாமல் நிற்கிறீங்க. இப்படிலாம் பிரச்சனை வருன்றதுக்காக தான் கோபி அங்கிள் நம்ம வீட்டுக்கு வர வேண்டான்னு இங்கே பாக்கியா ஆண்டி ஒரு முடிவெடுத்தாங்க. ஆனால் அவங்க பேச்சை கேட்காம நீங்கள் பாட்டுக்கு கோபி அங்கிளை கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருமே பார்க்குறாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? வீடு தேடி திட்டிகிட்டு இருக்காங்க. இவங்கள முதல்ல கிளம்பி போக சொல்லுங்க அப்படின்னு ஜெனி சொல்கிறாங்க. உடனே பாக்கியாவும், ஆமாத்த பேசாம உங்க பையனை ராதிகாவோட வீட்டுக்கே அனுப்பி வைங்க. ராதிகா தான் பக்கத்துல இருந்து நல்லபடியா கவனிச்சுக்கிறதா சொல்றாங்கல்ல. நீங்க என்ன ராதிகாவை நம்ப மாட்டேங்கிறீங்க? ராதிகாவுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீங்க பாத்துக்கிறத விட ராதிகா நல்லா தான் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்ல, நீ அமைதியா இரு பாக்கியா. உனக்கு கோபியை பிடிக்கல, கோபி இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிற, அதுக்காக இப்படியெல்லாம் பேசுற. உன் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு என் பையனை ராதிகாவையும் ராதிகா அம்மாவையும் நம்பி அவங்க வீட்டுக்கு அனுப்பவே முடியாது.
கிடையாது. அவங்க வீட்டில் இருக்கும்போது தானே என் பையனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தது. அந்த வீட்டில் எப்பயுமே பிரச்சனை தான். என் பையனுக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமும் நிம்மதியும் இல்லை. அப்புறம் எப்படி அவன் ராதிகா வீட்டில் நல்லா இருப்பான்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நீ கோபியை பற்றி பேசாத பாக்கியா, அமைதியாக இரு, நான் பார்த்துக்கிறேன். இந்த வந்த கமலாவுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு, கமலா முதல்ல இங்கேருந்து கிளம்பு. என் பையன் இப்போ தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான். அவன் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா? கோபி அவன் பசங்களோடையும் என் கூடயும் இந்த வீட்டில் இருந்தாதான் நிம்மதியாகவும் இருப்பான், சந்தோஷமாகவும் இருப்பான். அவனுக்கும் எதுவும் ஆகாது. உன் வீட்டுக்கு வந்தால் மறுபடியும் அவன் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போக வேண்டியதாக இருக்கும். உங்களை நம்பிலாம் அனுப்ப முடியாது. ஒரு வேலையாவது என் பையனுக்கு ஒழுங்காக உன் பொண்ணு ராதிகா சமைச்சு கொடுத்துருப்பாளா? இல்லை அவனுக்கு என்ன தேவைன்னு பார்த்து செஞ்சு கொடுத்துருப்பாளா? ஆனால் பாக்கியா அப்படி இல்லை. இந்த வீட்டில் இருக்கும்போது கோபியை எவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிட்டா தெரியுமா? அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே அவனுடைய தேவை என்னன்னு பார்த்து செஞ்சா. ஆனால் பாக்கியாவோட அருமை தெரியாமல் ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ தான் அவனுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கு. பாக்கியா யார், ராதிகா யாருன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் எங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கான். இனி என் பையன் என்ன சொன்னாலும் அந்த வீட்டுக்கு வரவே மாட்டான். உன் பொண்ணை ஒழுங்காக வேலையை பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்க சொல்லு. கோபி இனி ராதிகாவை தேடி வரப்போகிறதும் இல்லை. அந்த ராதிகாவும் இந்த பக்கம் வராமல் இருந்தால் உங்கள் 2 பேர்த்துக்கும் நல்லது, கிளம்பிப்போ அப்படின்னு சொல்ல, கோபி மாப்பிள்ளை வெளியில் வாங்க, உங்களை தேடி நான் வந்திருக்கேன். நான் எங்கள் வீட்டுக்கு வந்துருங்க மாப்பிள்ளை. நம்ம வீட்டில் நான் உங்களை நல்லபடியாக பார்த்துக்கிறேன். மாப்பிள்ளை என்னை உள்ளே கூட விட மாட்டேங்கிறாங்க மாப்பிள்ளை. நீங்கள் முதல்ல கிளம்பி வாங்க. வீட்டில் ராதிகா ரொம்ப அழுதுட்ருக்கா. நீங்கள் வந்தாதான் ராதிகா கொஞ்சமாவது சந்தோஷமாக இருப்பா. கோபி மாப்பிள்ளை கிளம்பி வாங்க மாப்பிள்ளை. என்னை உள்ளே கூட விடாமல் இப்படியெல்லாம் பிரச்சனை செய்கிறாங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி வெளியில் நின்று கமலா ரொம்ப கோவமாக சத்தமாக கூப்பிடுறாங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்த கோபிக்கு கமலாவோட சத்தம் கேட்டு என்னாச்சுன்னு தெரியல. வெளியில் பெரிய பிரச்சனை நடக்குதான்னு புரியலையே. இங்கே நம்ம அத்தையோட சத்தம் வேற கேட்குது. ராதிகாவும் ராதிகாவோட அம்மாவும் வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி கோபி உடனே ரூம்லேருந்து மெதுவாக வெளியில் வராரு. இதை பார்த்த இனியாவும், அப்பா நீங்கள் ரெஸ்ட் எடுங்கப்பா, நீங்கள் எதுக்குப்பா இங்கே வரீங்கன்னு கேட்க, இல்லைம்மா இங்கே ராதிகாவோட அம்மா வந்திருக்காங்களான்னு கேட்க, ஆமாப்பா ராதிகா வரலை, அவங்க அம்மா பெரிய பிரச்சனை செய்கிறாங்க, நீங்கள் அவங்க வீட்டுக்கு போகணும்னு உங்களை கூப்பிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்கப்பா. வேண்டாம்ப்பா, நீங்கள் கிளம்பி போயிடாதீங்கப்பா. உங்களுக்கு ராதிகாவை விட நாங்கள் எல்லாரும் தானே முக்கியம். பாட்டி உங்களை மன்னிச்சு இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னா நீங்கள் பாட்டி கூட இருந்தால் தானே பாட்டியை சந்தோஷப்படுவாங்க. அப்பா அவங்க பேச்செல்லாம் கேட்டு மனசு மாதிரி ராதிகாவோட வீட்டுக்கு மட்டும் போயிடாதீங்கப்பா. நீங்கள் இங்கேயே இருக்கணும். அம்மா, நீங்கள், பாட்டி, அண்ணன், அண்ணின்னு எல்லாரும் ஒத்துமையாக நம்ம குடும்பமாக இருக்கணும் தான்ப்பா நான் ஆசைப்பட்றேன். எனக்காக நீங்கள் மனசு மட்டும் மாறிடாதீங்கப்பா அப்படின்னு இனியா கண் கலங்கிக்கிட்டே இங்கே கோபிக்கிட்ட சொல்ல, உடனே கோபி, கவலைப்படாதம்மா இனியா, இந்த வீட்டை விட்டு நான் இனி எங்கேயும் போக மாட்டேன். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும். இத்தனை நாள் உங்களை பிரிஞ்சிருந்து நான் மனவேதனையில் இருந்ததெல்லாம் போதுமா. நான் நல்ல ஒரு முடிவை தான் எடுப்பேன் இனியாமா. நீ அழவே அழாத. அப்பா உன் கூடயே தான் இருப்பேன் சரியா அப்படின்னு மெதுவாக பேசிட்டு வெளியில் போகிறாரு கோபி. கோபியை பார்த்த உடனே இங்கே ராதிகாவோட அம்மா கமலா சொல்கிறாங்க, மாப்பிள்ளை உங்களை பார்க்க தான் வந்தேன். உங்கள் அம்மா என்ன உங்களை பார்க்கவும் விட மாட்டேங்கிறாங்க. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரவும் கூடாதுன்னு இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. உங்களை பார்க்காம நீங்கள் வீட்டுக்கு வராமல் ராதிகா சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்கா. இங்கே மையவும் அப்பா வரமாட்டாரா, அப்பாவை பார்க்க முடியாதான்னு சொல்லி உங்கள் மேலே உள்ள பாசத்தில் மயூ இன்னொரு பக்கம் சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்காங்க. இப்படி உங்கள் குடும்பம் அங்கே இருக்கும்போது நீங்கள் எதுக்காக மாப்பிள்ளை இங்கே வந்தீங்க? உங்களை இவங்க எல்லாருமே வேண்டான்னு சொல்லி இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு எவ்வளவோ அவமானப்படுத்தியிருக்காங்க. அது எதையுமே புரிஞ்சுக்காம இவங்க எல்லாரும் முக்கியம்னு உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு மனசை மாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்தா நீங்கள் வரலாமா மாப்பிள்ளை? உங்கள் குடும்பம் நாங்கள் தான் மாப்பிள்ளை. உங்களை பக்கத்தில் இருந்து நானும் ராதிகாவும் நல்லபடியாக பார்த்துப்போம். நீங்கள் கிளம்பி வாங்க மாப்பிள்ளை. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம். இத்தனை நாள் நம்ம வீட்டில் தானே மாப்பிள்ளை நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கோபிக்கிட்ட இங்கே ராதிகாவோட அம்மா கமலா பேசிகிட்டு இருக்கும்போது உடனே இங்கே கோபி சொல்கிறாரு, அத்தை நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க? நீங்கள் வந்தாலே இங்கே பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரியாதா? எங்கள் அம்மாவே மனசு மாறி என்னை மகனாக ஏற்றுக்கிட்டாங்கன்ற சந்தோஷத்தில் நான் இங்கே வந்திருக்கேன். நீங்கள் முதல்ல கிளம்பி போங்க. ராதிகாவையும் மயோவையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. மதர்ஸ் லவ் லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் அம்மாவுக்காக நான் கொஞ்ச நாள் என் பசங்களோட இங்கே பாக்கியாவோட வீட்டில் இருந்துட்டு மறுபடியும் ராதிகா வீட்டுக்கே வந்துடுவேன்னு சொல்லுங்கள். மயுவையும் நான் கேட்டதாக சொல்லுங்கள். அங்கே இருந்தால் எனக்கு என் பசங்க ஞாபகமாகவே இருக்குது. நான் இங்கே இருந்தால் தான் கொஞ்சம் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பேன். நீங்கள் இப்படி பிரச்சனை செய்யாதீங்க அத்தை, முதல்ல இங்கேருந்து கிளம்பி போங்க அப்படின்னு சொல்ல, என்ன மாப்பிள்ளை நீங்களும் இப்படி பேசுகிறீங்க? நான் கூப்பிட்ட உடனே ராதிகாவை பார்க்க ஆசையாக என் வீட்டுக்கு வந்துடுவீங்கன்னு பார்த்தா உங்கள் அம்மா தான் முக்கியன்ற மாதிரி பேசுகிறீங்களே. அப்போ ராதிகாவை பற்றியும் மயுவை பற்றியும் உங்களுக்கு கொஞ்சம் கூட
எண்ணமே இல்லையா? அவங்கள பார்க்கணுன்ற ஆசையும் இல்லையா? அப்புறம் எதுக்காக மாப்பிள ராதிகாவ கல்யாணம் பண்ணீங்க? உங்க குடும்பம் முக்கியம். பாக்கியா கூட தான் இருக்க போறேன்னு நீங்க முடிவெடுத்து இந்த வீட்லயே இருந்திருக்க வேண்டியதானே? உங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் பொண்ணு ஒவ்வொரு நாளும் அவமானப்பட்டு அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு என்னால தாங்க முடியல மாப்பிள அப்படின்னு சொல்ல, இங்க ஈஸ்வரி ரொம்ப சிரிச்சுக்கிட்டே, கமலா முதல்ல இங்கேருந்து கிளம்பு. அதான் என் பையனே சொல்லிட்டான்ல அந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னுட்டு. இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்கும் ராதிகா தான் மனைவின்னு நினைச்சு அந்த வீட்டுக்கு கண்டிப்பா கோபி வரமாட்டான். அந்த வீட்ல இருந்து அவன் அனுபவிச்சது எல்லாமே போதும். போய் இதை உன் பொண்ணுகிட்டயும் சொல்லிடு. தேவையில்லாம அப்பப்ப வந்து பிரச்சனை செஞ்சிட்டு இருந்தேன்னு வை, அவ்வளவுதான். கிளம்பு கமலா, இதுக்கு மேல உனக்கு பேச ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி அம்மா என் கோபி மாப்பிள்ளையோட மனசை மாத்தி இங்க கூட்டிட்டு வந்து எங்களை இங்க வரக்கூடாதுன்னு சொல்றீங்கல்ல, உங்களை சும்மா விடவே மாட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு ரொம்ப கோவமா கமலா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. கமலா ரொம்ப கோவமா கிளம்பி போகிறாங்க. கமலா போய் ரொம்ப நேரம் ஆச்சேன்னு சொல்லிட்டு ராதிகாவும் மையுவும் மெதுவாக வெளியில் இறங்கி வந்து பார்க்குறாங்க. கமலா அழுதுகிட்டே வரதை பார்த்துட்டு ராதிகா கேட்குறாங்க, என்னம்மா ஆச்சு? கோபி வரமாட்டேன்னு சொல்லிட்டாரா? நான் தான் சொன்னேனேம்மா, அவருக்கு என் மேலேயும் மயு மேலேயும் கொஞ்சம் கூட அக்கறையும் இல்லை, பொறுப்பும் இல்லைன்னுட்டு. நீ எதுக்குமா அங்கே போனேன் அப்படின்னு ராதிகா ரொம்ப அழுகுறாங்க. மையுவும், அப்பாவை நம்பிட்டே இருந்தேன், அப்பா கண்டிப்பாக இங்கே வந்துடுவாருன்னு நினச்சேன். பாட்டி இனி அப்பா வரமாட்டாரா பாட்டி? என் அம்மா கூட நான் தான் துணையாக இருக்கணும் போல. அம்மா நீ அழாதம்மா, நான் இருக்கேம்மா, நீ கவலைப்படாத. நீ கோபி அப்பாவை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா கூட நம்ம சந்தோஷமாக இருந்திருக்கலாம் போல. ஒவ்வொரு நாளும் கோபி அப்பாவால் நீ அழுகிறத பார்த்து என்னால் தாங்க முடியலம்மா அப்படின்னு அழுதுட்டு இருந்த இங்கே ராதிகாவோட கண்ணீரை தொடச்சி விட்டு மயு ஆறுதல் சொல்கிறாங்க. கோபியை பார்த்து ஈஸ்வரி சொல்கிறாங்க, கோபி இப்போ தான் நீ சரியான முடிவெடுத்திருக்க. என் பையன்றத நீ கமலா முன்னாடி நிரூபிச்சுட்டு, இப்படியே இருந்தால் நம்ம குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கோபி. இதெல்லாம் முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டு பாக்கியா கூட சந்தோஷமாக பசங்களோட இந்த வீட்டில் நீ வாழ்ந்திருந்தனா உனக்கு இந்த ராதிகாவாலையும் அவள் குடும்பத்தாலையும் உனக்கு பிரச்சனையே வந்திருக்காது. நீ நிம்மதியாகவும் இருந்திருக்கலாம் கோபி. நீ போய் ரெஸ்ட் எடுப்பான்னு சொல்ல, உடனே பாக்கியா கேட்குறாங்க, என்னத்தை இது? இதெல்லாம் தேவையா? ராதிகா அங்கே அழுதுட்டு இருக்காங்களாம், மயு கோபியை தேடிட்டு இருக்காளாம். இவங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம வீட்டில் வந்து உங்கள் பையன் கோபி இருக்கணும்னு என்னத்த அவசியம்? நம்ம குடும்பம் வேண்டான்னுட்டு, அதுவும் இந்த பாக்கியா படிக்காதவ, பாக்கியாவுக்கு எதுவுமே தெரியாதுன்னு அவமானப்படுத்தி பேசின இந்த கோபிக்கு இப்போ பாக்கியாவோட வீடு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு இங்கே வந்து இருக்காரே, இதெல்லாம் முன்னாடியே உங்கள் பையனுக்கு தெரியாதாத்த? நீங்கள் செய்கிறது ரொம்ப பெரிய தப்பு. இதுக்கு மேலேயும் நீங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறது என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. முதல்ல உங்கள் பையனை ராதிகாவோட வீட்டுக்கு அனுப்புங்கத்த. ராதிகா கஷ்டப்படும் போது என்னால் தாங்க முடியலத்த. மயு எதுக்காக கோபியை தேடணும் அப்பான்னு நினச்சி தானே? அது கூட உங்களுக்கு புரியலையாத்த? உங்களுக்கு உங்கள் பையன் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி மயுவுக்கும் அப்பா கோபி முக்கியம் தானத்த? கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கோபியை பேசாமல் ராதிகாவோட வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு பாக்கியா ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச, உடனே இங்கே வந்து ஈஸ்வரி சொல்கிறாங்க, வாயை மூடு பாக்கியா, என் பையனை நான் கவனிச்சுக்கிறேன்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். நீ எதுவும் பேச வேண்டாம். இனி கோபியை பற்றி நீ ஏதாவது பேசினேன்னா அவ்வளவுதான் பார்த்துக்க. என் பையனை நான் பார்த்துப்பேன், யார் வீட்டுக்கும் அனுப்ப முடியாது, இதுதான் என்னுடைய முடிவு அப்படின்னு சொல்லிட்டு கோபியை மெதுவாக அங்கே ரெஸ்ட் எடுக்க கூப்பிட்டு போயிடுறாங்க ஈஸ்வரி. ராதிகாவுக்கு ஒரே கோபி ஞாபகமாக இருக்குது. கோபி எப்படி இருக்காருன்னு தெரில, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. பேசாமல் போய் பாக்கியா வீட்டில் பார்ப்போமா? பாக்கியா வீட்டுக்கு போனேன், நம்ம அம்மாவையே வெளியில் போக சொல்லிட்டாங்க. கோபியை பார்க்க விடாமல் அந்த ஈஸ்வரியத்தை என்னென்னவோ பேசி அனுப்பியிருக்காங்க. இதுக்கு மேலே நாம் வேற இங்கே கோபியை பார்க்க போனால் பெரிய பிரச்சனையாயிருமே, என்ன செய்கிறதுன்னு தெரியல. இருந்தாலும் பாக்கியா அந்த வீட்டில் இருக்காங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரே ஆள்னா அது பாக்கியா தானே. அதனால் அவங்கள நம்பி கோபியை பார்க்கறதுக்கு போவோம். அது மட்டும் இல்லாமல் கோபி என்ன நம்மளை வர வேண்டான்னு சொல்ல போகிறாரு? என்னதான் நம்ம மேலே கோபிக்கு கோபம் இருந்தாலும் கண்டிப்பாக என்னை பார்த்த உடனே கோபிக்கு மனசு மாறுவார். ஏதோ ஒரு குழப்பத்தில் பாக்கியா வீட்டுக்கு போகணும்னு முடிவெடுத்திருந்தாலும் எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஈஸ்வரி அத்தையாக தான் இருக்கும். கோபியோட மனசை மாற்றி கூப்பிட்டு போயிருக்காங்க. நான் மறுபடியும் கோபிக்கிட்ட போய் பேசி புரிய வச்சு அவரை மயுவுக்காகவாது இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு கமலா கிட்ட சொல்லிட்டு இங்கே ராதிகா வேற வழி இல்லாமல் கோபியை பார்க்கறதுக்காக அங்கே பாக்கியாவோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. நம்ம மதர்ஸ் லவ் லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே ஈஸ்வரி கோபி பக்கத்தில் உட்காந்து அவருக்கு தேவையானதெல்லாம் சாப்பிட கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் இனியா, அப்பா நீங்கள் நல்லா சாப்பிடுங்கப்பா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நான் காலேஜுக்கு கூட போகாமல் உங்கள் கூடயே இருக்கிறதுக்காக தான்ப்பா இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அம்மா, நீங்கள், பாட்டி,
அண்ணன் எல்லாரும் இங்கே இருக்கிறதுனால எனக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்குது தெரியுமாப்பா. நீங்கள் அந்த ராதிகா வீட்டுக்கு போனப்ப உங்களை பார்க்க வரணும்னு ஆசைப்பட்டாலும் அவங்க வீட்டுக்கு வரணுமே, அவங்க கிட்ட உங்களை பற்றி கேட்கணும், அப்புறம் தானப்பா உங்களை பார்க்க முடியும்னு ரொம்ப யோசிப்பேன். ஆனால் இனி அந்த ராதிகா வீட்டுக்கு நீங்கள் போகவே மாட்டீங்க, இந்த வீட்லேயே தான் இருப்பீங்க இல்லப்பா. நீங்கள் இங்கே இருக்க தானப்பா ஆசைப்படுறீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது மெதுவாக இங்கே ராதிகா பாக்கியாவோட வீட்டுக்கு வராங்க. பாக்கியாவோட வீட்டுக்கு ராதிகா வரதை பார்த்த உடனே ஈஸ்வரி ரொம்ப கோவமா, என்ன இவளாம் எதுக்கு இங்கே வந்திருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ராதிகா மெதுவா, இல்லை நான் கோபியை பார்த்து பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன்னு சொல்லும்போது உடனே இனியா சொல்கிறாங்க, நீங்கள் இங்கே எதுக்கு வரீங்க? நேற்று தான் உங்கள் அம்மா வந்து பிரச்சனை செஞ்சுட்டு போனாங்க, இன்னைக்கு நீங்கள் வந்துட்டீங்களா? எங்கள் அப்பாவை எங்கள் வீட்டில் கூட நிம்மதியாக இருக்க விட மாட்டிங்களா? அந்த வீட்டில் இருக்கும்போது தான் எங்கள் அப்பா சந்தோஷமே இல்லாமல் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போக வேண்டிய நிலைமைக்கு கொண்டு வந்தது நீங்கள் தான். இங்கேயாவது அவர் நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கணும்னு கூட்டிகிட்டு வந்தால் மறுபடியும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து எங்கள் அப்பாவை பார்க்கணுன்னு சொல்லி பிரச்சனை செய்ய வந்திருக்கிறீங்களா? பாட்டி இவங்கள வெளியில போக சொல்லுங்க, அப்பா நீங்களே சொல்லுங்கப்பா அப்படின்னு இனியா சொல்லும்போது பாக்கியா அங்கே வந்துடுறாங்க. ராதிகா நிற்கிறத பார்த்துட்டு இனியாவை திட்டுறாங்க. இனியா, பெரியவங்க பேசும்போது இடையில நீ எதுக்கு பேசுற? உனக்கு முதல்ல எவ்வளோ சொன்னாலும் புரியவே புரியாது. அப்பா மேலே உள்ள பாசத்தில் அடுத்தவங்கள மரியாதை இல்லாமல் பேசுறது தப்புன்னு உனக்கு புரியாதா இனியா? நீ உள்ள போ முதல்ல அப்படின்னு இனியாவை திட்டி உள்ள அனுப்பிடுறாங்க பாக்கியா. உடனே ஈஸ்வரியும், பாக்கியா நீ பேசுறது ரொம்ப தப்பு, என் பையன் இப்போ தான் சாப்பிட்டு நல்லபடியாக இருக்கான், அவன் சந்தோஷமாக இருக்கான், ராதிகாவை பார்த்தாலே அவனுக்கு ஏதாவது மறுபடியும் ஆயிரும், ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகக்கூடிய நிலைமை ஆயிரும், அதை தானே இங்கே இனியா சொல்லிட்டு இருக்கா, இதில் என்ன தப்பு இருக்குன்னு இனியாவை திட்டிகிட்டு இருக்க? ராதிகா உன் ஃப்ரெண்டுன்றதுக்காக நீ சப்போர்ட் பண்ணுற, ஆனால் நான் உன்னோட மாமியார், நான் சொல்கிறத கேளு, முதல்ல ராதிகாவை வெளியில் போக சொல்லு, என் பையன் இந்த வீட்டில் சந்தோஷமாக தான் இருக்கான், யார்கிட்டையும் பேச என் பையனுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. கோபி அப்படி தானப்பா, அம்மா சொல்கிறது தானப்பா கேட்ப அப்படின்னு இங்கே ஈஸ்வரி சொல்லும்போது இங்கே கோபிக்கு என்ன சொல்லனே தெரியல. இனியா இங்கே எனக்காக தான் பேசிகிட்டு இருக்கா, பாக்கியா எனக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்துட்ருக்கா, பக்கத்தில் என் அம்மா பாசமாக என்னை கவனிக்கிறாங்க, இதை விட வேற எனக்கு என்ன வேணும்? ராதிகா எதுக்கு என்னை பார்க்க வந்தான்னு தெரியலையே அப்படின்னு கோபி நினைக்கும் போதே உடனே பாக்கியா சொல்கிறாங்க, நீங்கள் போங்க ராதிகா, கோபி வந்து பேசுவார், நீங்கள் அந்த ரூமில் கொஞ்ச நேரம் இருங்க, கோபி சாப்பிட்டுட்டு வருவார் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ராதிகாவை அங்கே கோபிக்காக காத்துட்ருக்க சொல்லி அனுப்புகிறாங்க. இங்கே கோபி வருவாருன்னு பார்த்துட்டே இருக்கும்போது ஈஸ்வரி சொல்கிறாங்க, கோபி அம்மாவும் உன் பசங்களும் தானே உனக்கு முக்கியம், இந்த ராதிகா பேசுகிறான்னு சொல்லி அவள் தான் முக்கியம்னு அந்த வீட்டுக்கு மறுபடியும் போனேன்னு வை, அம்மா உன் பக்கம் கூட திரும்ப மாட்டேன், உன்னை மகனாக ஏற்றுக்க மாட்டேன், அம்மா கூட நீ சந்தோஷமாக இருந்தால் தான் ஆரோக்கியமாக இருப்பேன், அந்த ராதிகா உனக்காக வச்சு கொடுத்த அந்த பிஸ்னஸ் கூட வேண்டாம், பாக்கியா நல்லா சம்பாதிக்கிறா, உன் பசங்க எல்லாரும் கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, அதுவே போதும் கோபி, நீ ராதிகா கூட அந்த வீட்டுக்கு மட்டும் போயிடாத, நீ போய் ராதிகா கிட்ட பேசு, உன் மனசில் இருக்க எல்லாத்தையுமே சொல்லி சீக்கிரமாக ராதிகாவை அவள் வீட்டுக்கு அனுப்பி விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கோபியும் ராதிகா கிட்ட போய் பேசுகிறாரு. ராதிகா, நான் பாக்கியாவை ரொம்பவே மனசு வேதனைப்படுத்திட்டேன், பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை கொடுத்து இங்கே வந்து பாக்கியாவோட நிலைமையை புரிஞ்சிக்காமல் நான் செஞ்சதெல்லாம் பெரிய தப்புன்னு எனக்கு புரிய வந்துருச்சு, ஆனால் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் பாக்கியாவோட நல்ல மனசே எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் என்னை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க அப்படின்னு இங்கே ராதிகாவை பற்றி எதுவுமே பேசாமல் கேட்காம மயுவை பற்றியும் கண்டுக்காமல் இங்கே பாக்கியாவை ரொம்பவே புகழ்ந்து பாராட்டி பேசுகிறாரு இங்கே கோபி. அது மட்டும் இல்லாமல் தான் அம்மா தான் முக்கியன்ற மாதிரி கோபி பேசுகிறத கேட்டுட்டு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க ராதிகா. என்னாச்சு இந்த கோபிக்குன்னு தெரியல, பாக்கியாவை ரொம்பவே புகழ்ந்து பேசுகிறாரு, பாக்கியாவை பிடிக்காதுன்னு சொன்ன கோபி இவ்வளோ மாறிட்டாரே அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது இங்கே கோபி சொல்கிறாரு, நீ கவலைப்படாத ராதிகா, முதல்ல எனக்கு குணமாகட்டும், அப்புறமா நான் கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு வந்துடுவேன், அதுக்கு வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக இரு, நம்ம ஃபோனில் பேசிக்கலாம், இப்படி பாக்கியாவோட வீட்டுக்கெலாம் அடிக்கடி வந்தேன்னா அம்மாவுக்கும் பிடிக்காது, அம்மா அப்புறம் பெரிய பிரச்சனை செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை கோபி நீங்கள் நம்ம வீட்டுக்கே வந்துடுங்க, நான் பார்த்துக்கிறேன், என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே ஈஸ்வரி வந்துட்டு, போதும் போதும் என் பையன் மனசை மாற்றி உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு தானே பேச வந்திருக்க, முதல்ல இங்கேருந்து கிளம்புறியா இல்லையான்னு கோபிக்கிட்ட ராதிகாவை ஒழுங்காக பேசக்கூட விடாமல் ராதிகாவை அங்கேருந்து அப்படியே கையை பிடிச்சி வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே இங்கே வந்து ராதிகா அழுதுகிட்டே சொல்கிறாங்க கோபிக்கிட்ட, என்ன கோபி பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க, உங்கள் அம்மா கிட்ட சொல்லுங்கள், உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலாமேன்னு தான் வந்தேன், உங்கள் அம்மா விட மாட்டேங்கிறாங்க பாருங்கள் கோபி, என்னை விட சொல்லுங்கள், நான் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிட்டு கிளம்பிடுறேன்னு சொல்ல உடனே இங்கே கோபி சொல்கிறாரு, இப்போ நீ கிளம்புக ராதிகா, நம்ம ஃபோனில் பேசிக்கலாம், நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, என்னை பார்க்க இந்த பக்கம் நீ வராத, நானே அங்கே வீட்டுக்கு வரணும்னு தோணும் போது வரேன் அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி
ஈஸ்வரி உடனே என் பையன் சொன்னதெல்லாம் புரிஞ்சதில்ல, இனி நீயா இருக்கட்டும் உன் அம்மான்னு இந்த பக்கம் வந்து ஏதாவது பிரச்சனை செஞ்சுங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு எல்லாரும் பார்க்கும்போது அழுதுகிட்டே இருக்கிற ராதிகாவை கையை பிடிச்சி வெளியில் இழுத்துட்டு போயிட்டு வெளியில் கொண்டு போய் விட்டுட்டு இனி இந்த பக்கம் வந்த அவ்வளவுதான், இனி கோபி உன் வீட்டுக்கு வரமாட்டான் போயிரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே ராதிகா அழுதுகிட்டே நிற்கிறாங்க. இதை பார்த்த பாக்கியா, அத்தை என்னத்தை செய்கிறீங்க, நீங்கள் செய்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு, உங்கள் பையனுக்காக அடுத்தவங்க மனசை இப்படி தான் வேதனைப்படுத்துறதா, ராதிகா எல்லா உரிமையும் இருக்குன்னு தானே கோபியை பார்க்க வந்திருக்காங்க, இப்படி செய்கிறதுக்கு உங்கள் பையன் எதுக்கு ராதிகாவை கல்யாணம் பண்ணணும், என்ன கல்யாணம் பண்ணிட்டு என் வாழ்க்கையில் ஒரு நாள் சந்தோஷமும் நிம்மதியும் இல்லாமல் செஞ்சார், இப்போ அதே மாதிரி இங்கே ராதிகாவோட வாழ்க்கையை செஞ்சிட்ருக்காரு, நீங்கள் உங்கள் பையனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு செய்கிறது எல்லாமே பெரிய தப்புத்தை அப்படின்னு சொல்லிட்டு, கோபி நீங்கள் என்ன கோபி செஞ்சிட்ருக்கீங்க, உங்கள் மனைவி ராதிகா உங்களை பார்க்க வரக்கூடாதுன்னு உங்கள் அம்மா சொன்னால் அது தப்புன்னு சொல்லி புரிய வைக்காம நீங்களும் இப்படி ராதிகாவை வெளியில் போக சொல்கிறதெல்லாம் சரியா, நான் அப்போவே நினச்சேன் இந்த வீட்டுக்கு கோபி வந்தால் இப்படி தான் இருப்பாருன்னுட்டு, என் பேச்சை கேட்காம நீங்கள் 2 பேரும் செய்ய போய் தான் இந்த ஒரு நிலைமை ராதிகாவுக்கு வந்திருக்கு. ராதிகா நீங்கள் கவலைப்படாதீங்க, இன்னும் 2 நாளையில் கோபி கண்டிப்பாக உங்களை தேடி வருவார், அப்படி அவர் வரலைன்னா நானே இந்த வீட்டை விட்டு கோபியை வெளியில் அனுப்புவேன், ஏன்னா இது என்னுடைய வீடு, அத்தை போதும் உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு நானும் இந்த கோபியை வீட்டுக்குள்ளே விட்டுருக்கவே கூடாது, பாருங்கள் ராதிகா அழுதுகிட்டு போகிறாங்க, நீங்கள் உங்கள் பையன் கூட சந்தோஷமாக இந்த வீட்டில் இருக்கணுமா, வேண்டாம் அத்தை நீங்கள் செய்கிறதெல்லாம் சரி கிடையாது, கோபியை பேசாமல் ராதிகா கூட அனுப்பி வைங்க, ராதிகா நல்லபடியாக கோபியை பார்த்துப்பாங்க, அவங்க எத்தனை முறை வந்து அவமானப்பட்டுட்டு போகிறாங்க, இதெல்லாம் ராதிகாவுக்கு தேவையாத்த, உங்கள் பையன் என்னடானா நீங்கள் தான் முக்கியன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு, என்னைக்கா இருந்தாலும் உங்க பையன் ராதிகாவோட வீட்டுக்கு தானே போகணும், அதெல்லாம் மறந்துட்டு இப்படி பேசினா எப்படி அத்தை, அது மட்டும் இல்லாம உங்க பையன் செஞ்ச தப்பை எதையும் நான் மறக்கல, உங்க பையன் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டையும் நான் வாபஸ் வாங்கவே மாட்டேன், ஏன்னா உங்க பையன் திருந்திட்டாருன்னு நீங்க நினைக்கலாம், அதெல்லாம் நம்பவே மாட்டேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கோபி அங்க வந்துடுறாரு. கோபியை பார்த்த உடனே பாக்கியா ரொம்ப கோவமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க உங்களை பார்க்க உங்க மனைவி ராதிகா வந்தா அவங்க கூட கிளம்பி போக வேண்டியதானே, இந்த வீட்டில் உங்களுக்கு என்னங்க வேலை, அம்மா தான் முக்கியம் குடும்பம் தான் முக்கியம்னு முன்கூட்டியே நினச்சிருந்தா உங்கள் பசங்க வளர்ந்து நிற்கும் போது ராதிகாவை கல்யாணம் பண்ணியிருக்கவே மாட்டீங்க, குடும்பத்து மேலே கொஞ்சம் கூட அக்கறையும் பொறுப்பும் இல்லாமல் ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த வீட்டில் எனக்கு நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லைன்னு இங்கே வந்து உட்காந்துருந்தா உங்களுக்கு என்ன நினப்பில் நீங்கள் இருக்கீங்க, உங்கள் அம்மா என்ன சொன்னாலும் நீங்கள் ராதிகாவோட வீட்டுக்குள்ளே போயிருக்கணும், எனக்கு நீங்கள் இங்கே இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல, உங்கள் அம்மா பேச்சை கேட்காம பேசாமல் ராதிகாவோட வீட்டுக்கு போய் நல்லபடியாக ராதிகா கூட வாழ்கிற வழியை பாருங்கள், இந்த வீட்டில் நீங்கள் இருந்தால் எனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது, ராதிகா என்னையும் தப்பா நினைப்பாங்க, நான் ஏங்க உங்களுக்காக மற்றவங்க கிட்ட அவமானப்பட்டு நிற்கணும், உங்களை பார்க்க வந்த ராதிகா அழுதுகிட்டே போறாங்க, அது கூட பெருசா தெரியாம உங்க அம்மா தான் முக்கியம் பசங்க தான் முக்கியம் நீங்க இருக்கிறீங்களே, ஆம உங்க மனைவி ராதிகா உங்க பொண்ணு மயு அந்த வீட்டில் போய் நிம்மதியா இருங்க, உங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு இங்க நீங்க இருந்தீங்கன்னா நான் இந்த வீட்டில் சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கவே முடியாது அப்படின்னு தன்னுடைய முடிவை ரொம்ப கோவமா ஈஸ்வரி முன்னாடியும் கோபி முன்னாடியும் பாக்கியா தான் முடிவை சொல்லிட்டு ஈஸ்வரியவும் கோபியவும் வெளுத்து வாங்குறாங்க. பாக்கியா உடனே செல்வி சொல்கிறாங்க, அக்கா ஹோட்டலில் நிறைய வேலை இருக்குக்கான்னு சொல்ல, ஆமாம் இங்கே இருந்தால் இவங்களுக்கெல்லாம் சமைச்சு கொடுத்து இவங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செய்யணும்னு சொல்லுவாங்க, எனக்கு இவங்களை பக்கத்துல இருந்து கவனிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை, செல்வி வா கிளம்பலாம் நம்மளுக்கு ஹோட்டலில் நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கோபியை பார்த்து முறைச்சிக்கிட்டே ஹோட்டலுக்கு கிளம்புறாங்க பாக்கியலட்சுமி.